அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இப்போ 195 நாடுகள் இருக்கு உலகத்துல. அப்படித்தானே? இதுல ஒரு 10 நாடுகள், மகிழ்ச்சி நாடுகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் டென்மார்க்கு, ஐஸ்லாந்து, நியூசிலாந்து, நார்வே, ஜப்பான் இது போல. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த டென்மார்க் இந்த மாரி அந்த அந்த 10 மகிழ்ச்சி நாடுகள்ல வந்து இந்த ஸ்பெர்ம் இருக்குதுல்ல, ஸ்பெர்ம் டோனர்ஸ் விந்து விந்து டோனர்கள், விந்துங்க விந்து. கரு ஆமா, கரு அதாவது குழந்தை உருவாவதற்கு விந்து முக்கியம் இல்லை, ஆண்களுடைய விந்து. இதை வந்து அங்கே வந்து டோனர்ஸ் இருக்காங்க. அவங்க பயங்கரமான நாளாக நடுகுது. அவங்க கிட்ட அவங்க விந்தை வந்து பெரிய பெரிய பணக்காரங்க செல்வந்தவங்க வந்து அந்த டெஸ்ட் டியூப் சொல்கிறாங்கல்ல, அவங்க வாங்கி அதை செலுத்தி அற்புதமான அருமையான குழந்தையை பெற்றுப்பாங்க. நம்ம சுவாமி விவேகானந்தரை கூட ஒரு லேடி கேட்கும், ஏங்க உங்களை காலம் கட்டிக்கிட்டு ஒரு புள்ள பேக்கணும்னு. அதுக்கு விவேகானந்தர் சொல்லுவார், நான் இப்போவே உன்னை வந்து புள்ளையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்வார். அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம நாட்டில் எடுத்துட்டிங்கனாக்கா 40-50 வருஷமாகவே அந்த வாடகை தாய் வாடகை தாய். ஆமாம், அவங்க வெள்ளைக்காரனுங்க வந்து வெறும் தாய் கர்ப்பையை மட்டும் வாடகை எடுத்துருப்பான். அப்போ யாருன்றதை காட்ட மாட்டான். அந்த மாதிரி பிள்ளைகளை பெற்று அவங்க எடுத்துக்கொள்வாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவன் இந்த எதுக்கும் ஆனால் வேணால் கொசு எருவுக்கு வேணா தான் அது யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு முட்டா பசங்க. இவன் விந்தை அவனும் கேட்க மாட்டான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, அறிவு முக்கியங்க. அறிவு. விவேகானந்தரை பார்த்து ஒரு லேடி கேட்டாங்க பாருங்கள், ஏங்க நான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒரு புள்ள பெற்றுக்கணுன்னு. அதுதாங்க சிந்தனையாளன். ஒரு சிந்தனையாளெல்லாம் வாழுங்க. சிந்தனை செய்ய தெரிந்தவன் படிக்கிறான், படிக்க தெரிந்தவன் முன்னேறுகிறான்.